أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الصوم صحيح என்று சொல்ற அந்த தலைப்புல தான் சில விஷயங்களை பேசிக்கொள்ள போறோம். நாங்க சிம்பிளாக சொன்னா சரியான நோன்பு, நாங்க சரியாத்தான் நோன்பு பிடிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டு பார்த்தா அந்த கேள்விக்கு என்ன பதில் நாங்க கொடுக்கணும். இப்போ இன்றைக்கு நாங்க 5வது நோன்பு பிடிச்சிக்கிறோம். அப்ப இந்த 5 நாளும் நாங்க நோன்பு பிடிச்சது சரியாத்தான் பிடிச்சிக்கிறோமா? போன வருஷம் 29 30 நோன்பு பிடிச்சிப்போம். அதுக்கு முந்தி நாங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு தொடங்கின நாட்கள்ல இருந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான சில வேளை ஆயிரக்கணக்கான நோன்பும் சில வேளை பிடிச்சிருக்கலாம். இப்ப இந்த எல்லா நோன்புகளும் நாங்க சரியாத்தான் பிடிச்சிக்கிறோம். குறிப்பாக ரமலானுடைய நோன்பு, சுன்னத்தான நோன்புகள் என்று சொல்றதும் இந்த கருத்து உள்ளடங்கும் என்று இருந்தாலும் குறிப்பாக ரமலானுடைய நோன்பு என்று சொல்லி வார நேரத்துல இந்த கேள்வி எங்களை பொறுத்தவரை மிச்சம் முக்கியம். உண்மையில் இப்ப நாங்க சரியாத்தான் நோன்பு பிடிக்கிறோமா என்று கேட்டா அதுக்கான கிரைட்டீரியா என்ன? நோன்பு முறியறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்ன? எதெல்லாம் நோன்பை முறிக்கும்? வெரி சிம்பிளாக சாப்பிடுறது, குடிக்கிறது, உடல் உறவுகள் ஈடுபடுறது, இந்த விஷயங்கள் நோன்பை முறிக்கும். அப்ப இது தவிர்ந்து கொள்ள சொல்லி தெளிவாக குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வலியுறுத்தப்பட்ட 3 விஷயங்கள். இப்ப இந்த விஷயத்தை நாங்க யாரும் எங்கட நோன்புல நாங்க யாரும் செய்யறது இல்லை. அந்த வகையில நாங்க நோன்பு பிடிக்கிற நேரத்துல அதனுடைய அந்த பேசிக்கை நாங்க கடைபிடிக்கிறோம். பேசிக்கான கிரைட்டீரியாவை நாங்க கடைபிடிக்கிறோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது நோன்புக்குரியான அந்த பிரதானமான சில சட்டங்கள் இருக்கிறது. இப்ப நாங்க நியத்து வைக்கிறோம். நாங்க நியத்தை சில சமயங்கள வாயால மொழிகிறது இல்லை. ஆனாலும் நாளைக்கு நோன்பு பிடிக்கிறன்னு சொல்ற அந்த எண்ணம் எங்கட மனசுல இருக்கிறது. அது ரமலான் மாதம் வந்ததிலிருந்தே எங்களுக்கிட்ட அந்த எண்ணம் மனசில் ஆழமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்க நோன்பு பிடிக்கணும் என்று சொல்ற அந்த நியத் எங்கள்கிட்ட இருக்கிறது. அதன் அடிப்படையில நாங்க அந்த சுபஹுடைய அதானுக்கு முந்தி நாங்க சஹர் செய்யறோம். அதே மாதிரி மகரிபுக்கு அதான் சொல்ற நேரத்தில் நாங்க இஃப்தார் செய்யறோம், அத நோன்ப திறக்கின்றோம். அப்ப அந்த பிரதானமான சட்டங்களையும் நாங்க கடைபிடிக்கின்றோம். அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப எங்களோட நோன்பு சரிதானே, நாங்க சரியாகத்தானே நோன்பு பிடிக்கின்றோம் என்று சொல்ற ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று முன்வைக்கலுமாண்டா முன்வைக்கலும். ஆனால் உண்மையிலே நாங்க இந்த விஷயங்களை நாங்க போய் பார்த்தால், இப்ப நோன்பை முறிக்கிற நான் சொன்ன அந்த 3 காரணிகளும், அதே மாதிரி அதனுடைய அந்த பிரதானமான சட்டங்களும், இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே நோன்பினுடைய உடம்பு. அது நோன்புட உடம்பு. நோன்புக்கு ஒரு ஆன்மாவும் இருக்கிறது. மனுஷனுக்கு ஒரு உடம்பு இருக்கிறது, மனிதனுக்குள்ளால ஒரு ஆன்மாவும் இருக்கிறது. அப்ப அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அப்ப மனிதன் உடம்பை தாண்டின ஒரு அம்சம் ஆன்மான்னு சொல்ற. அப்ப அது போன்ற ஒரு விஷயம் தான் உண்மையிலே நோன்புக்கும். நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த வரையறைகள் எல்லாம் நோன்பினுடைய உடம்பு சார்ந்த விஷயம். நோன்புட ஆன்மா ஒன்று இருக்கிறது. உண்மையிலே எது நோன்புட ஆன்மா? இங்கதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிச்சம் தெளிவாக தெரிஞ்ச ஹதீஸ் தான். சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல வருகிறது பாருங்க, மன்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹ் வல் ஜஹல் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. இந்த ஹதீஸை நாங்க உண்மையிலே பல தடவை கேட்டு இருப்போம். இந்த ஒரு ரமலான் வந்தால் இந்த ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்படாமல் போவதற்கான வாய்ப்பு மிகவுமே குறைவு. இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து என்ன? யாரு பொய் சொல்றத அல்லது பொய்யாக நடந்து கொள்றத அல்லது வல் ஜஹல், ஜஹல் என்று சொல்றதனுடைய மீனிங் என்னடா, நாங்க சாதாரணமாக எங்கட பாசையில சொல்றோம்னா ஒருத்தனை நாங்க மடையனாக்குறது அல்லது எங்களையே நாங்க மடையனாக்கி கொள்றது, எங்களை நாங்க ஏமாத்தி கொள்றது, இன்னொரு ஆளை நாங்க ஏமாத்துறது, அவனை மடையனாக்குற ஒரு விஷயம். அது வார்த்தைகள் ஊடாக ஒருத்தரை நாங்க கலாய்க்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கேலும், ஒருத்தரை மட்டம் தட்டுற விஷயமாகவும் இருக்கேலும், அல்லது ஒருத்தரை அவருடைய கவனத்தை திசை திருப்பி அவரோடாக நாங்க ஒரு விஷயத்தை சாதிச்சு கொள்றதாகவும் இருக்கேலும். இதனாலதான்
சவுதியில வாழ்ந்த முக்கியமான இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருத்தர் ஷேக் பின் பாஸ். ஷேக் பின் பாஸ் சொல்லுவார் என்ற இந்த ஜஹல் என்றத மீனிங் என்னண்டா, அவர் சொல்லுவார் அது துல்ம், அநீதி. அநீதி தான் ஜஹல். ஏனென்றா உண்மையிலே நாங்க ஒருத்தரை மடையனாக்குறேன்னு சொல்றதின் ஊடாக அவன் அறியாம அவனுக்கு நாங்க ஒரு அநியாயம் தான் உண்மையிலே செய்யறோம். அப்ப அது அநீதி என்று சொல்ற அந்த பொருளைத்தான் குறிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப பாருங்கன்னா ரசூலுல்லாஹ் இந்த 3 விஷயத்தையும் சொன்னார். நாங்க பொய் சொல்றது, பொய்யாக நடந்து கொள்றது, அதே மாதிரி இந்த இந்த ஜஹல், அப்ப இந்த அநீதி இழைத்தல் என்று சொல்ற, அல்லது ஒருத்தரை நாங்க மடையனாக்குதல் என்று சொல்ற இந்த விஷயம், இந்த வேலைகளை ஒருத்தர் கைவிடல் என்று வைங்களே. இப்ப ஃபலைஸல் இல்லாஹி ஹாஜா ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவன் சாப்பாட்டையும் அல்லது சாப்பிடுறதையும் குடிக்கிறதையும் கைவிடுறதுல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப இங்க பாருங்க என்னண்டா, சாப்பிடுறது குடிக்கிறது என்று சொல்றதை தாண்டின ஒரு விஷயம் நோன்புல முக்கியமானதாக இருக்கிறது என்று சொல்றதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. இப்ப நாங்க சொன்னோம், நோன்பை நாங்க சரியாத்தான் பிடிக்கிறோம் என்று சொல்றதுக்குரிய ஆக முக்கியமான கிரைட்டீரியா என்ன? நான் ஒன்னும் சாப்பிடப்படாது, ஒன்னும் குடிக்கப்படாது. ஆனால் இந்த ஹதீஸ் சொல்கிறது சாப்பிடுதல் குடித்தல் என்றதை விடவும் முக்கியமான இன்னும் சில விஷயங்கள் நோன்பை பொறுத்தவரையில் இருக்கிறது. அப்ப இங்க ஹதீஸ்ல விட்டு தெளிவா சொல்றேன்டா, நீங்க சாப்பிடாம இருக்கிறது, எதுவும் குடிக்காம இருக்கிறது என்று சொல்றது அல்லாஹ்வுக்கு முக்கியம் இல்லை. அதை நீங்க விடுறதுல அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க இப்படி நடந்து கொள்றாக்களாக இருந்தால், பொய் சொல்றாக்களாக இருந்தா, போலியாக நடந்து கொள்றாக்களாக இருந்தா, இன்னொரு ஆளுக்கு அநியாயம் செய்யறாக்களாக இருந்தா, இப்ப இப்படி நடந்து கொள்ற நேரத்துல சாப்பிடுறத விட்டுறதுனால, குடிக்கிறத விடுறதுனால என்ன பிரயோசனம்? அல்லாஹ்வுக்கு அது தேவையில்ல என்று சொல்றது. அப்ப அதனூடாக நாங்க விளங்குற உண்மை என்ன? இந்த சாப்பிடுறது குடிக்கிறது என்றதை விடவும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்ற அந்த கருத்து அதுல வலியுறுத்த. உண்மையிலே நாங்க நோன்புக்கு ஆன்மா இருக்கிறது என்று சொன்னோமே, இதுதான் நோன்புட ஆன்மா. அந்த சாப்பிடுறது குடிக்கிறது என்று சொல்ற விஷயம் அது நோன்புட உடம்பு சார்ந்த ஒரு விஷயம். இதான் நோன்புட ஆன்மா என்று நாங்க சொல்றோம். இன்னொரு ஹதீஸ பாருங்க, இதுவும் சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான யௌம ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபஸ் வலா யஸ்ஹப். இன்னொரு ரிவாயத்துல வருகிறது வலா யஃப்ஸக் ஃபஇன் சாபஹு அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு நாள் நோன்பு பிடிச்சால், ஒரு நாள் உங்களுக்கு விடுகிறது, நீங்க நோன்பாளி. இப்ப நீங்க ஒரு நாள் நோன்பாளியாக இருக்கிறண்டா என்ன செய்யக்கூடாது? இதுல அந்த 2 ஹதீஸ்கள் சேர்ந்து ஒரு 3 விஷயங்கள் இங்க வலியுறுத்தப்பட்ட. ஒன்று ஃபலா யர்ஃபஸ், அடுத்து சொன்ன வலா யஸ்ஹப், அடுத்து சொன்ன வலா யஃப்ஸக். அப்ப முதலாவது ஃபலா யர்ஃபஸ், ரஃபஸ் என்ற அந்த சொல் குறிக்கின்ற கருத்து என்ன? அந்த சொல் குறிக்கிறது உண்மையிலே நாங்க சாதாரணமாக எங்கட அன்றாட பேச்சு வழக்குல பேசக்கூடிய ஆபாசமான வார்த்தை. நாங்க நிறைய இரட்டை அர்த்த வசனங்கள் பேசுவோமே, டபுள் மீனிங் வார்த்தைகள் பேசுவோமே. அப்ப பொதுவாக பாலியல் சம்பந்தப்பட்ட ஜோக்குகள், அது சம்பந்தப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஜோக்குகள், அது சம்பந்தப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள். இப்ப இந்த வகையான விஷயங்கள், அதாவது அது வெறுமனே நாங்க ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு விஷயத்தை சொல்றதற்காக அல்ல, அப்படி இல்லாம ஒரு ஜோருக்காக, ஒரு குதூகலத்துக்காக இப்படி நாங்க பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தைகள் இருக்கின்றனவே, அந்த வார்த்தைகளுக்கு தான் நாங்க சொல்ற ரஃபஸ் என்று சொல்லி. இப்ப குர்ஆன் கணவன் மனைவி இடையிலான உரையாடலை பத்தி பேசுகின்ற நேரத்திலும் அர்ரஃபது இலா நிசாஇக்கும் என்று சொன்ன, நீங்க உங்களோட மனைவிமாரோடு அந்த இந்த வகையில நீங்க பேசலாம் என்று சொல்லி சொன்ன. அது அது ஒரு ரொமான்டிக்கான டாக்,
கணவன் மனைவி கடையில் அப்படி ஒரு ரொமான்டிக்கான ஒரு உரையாடல் இருக்கிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எல்லையை தாண்டி, கணவன் மனைவி என்ற எல்லையை தாண்டி 2 ஆண்களுக்கு மத்தியில் அது நடக்கிற நேரத்தில், 2 பெண்களுக்கு மத்தியில் அது நடக்கிற நேரத்தில் அது ஆபாசம். அப்ப ஒரு நோன்பாளி இது போன்ற வார்த்தை பிரயோகங்களை அவன் பிரயோகிக்க கூடாது என்றதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க சொன்னார். அடுத்து பயன்படுத்தின சொல்ல பாருங்க, ஒலா யஸ்ஹப். சஹிப என்று சொன்னா சத்தம் போட்டுறது, அதாவது தேவையை விடவும் அதிகமாக சத்தம் போட்டுறது. இது ஒரு ஆள் சவுண்ட உயர்த்துறத பத்தி மட்டும் இந்த சொல் குறிக்கல்ல. ஒரு ஆள் சவுண்ட உயர்த்துறதற்கு சஹிப என்று அப்படி மொழியில வழங்கினாலும் இங்க நாடின கருத்து உண்மையிலே ஒரு ஆள் பேசுறது அடுத்தால் விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாரும் சவுண்ட் உயர்த்துறாங்க. இவரும் சவுண்ட் உயர்த்தி பேசுறாரு, அவரும் சவுண்ட் உயர்த்தி பேசுறாரு, எல்லாருமே சவுண்ட் உயர்த்தி பேசுறாங்க. அப்ப யாரு என்ன பேசுறாங்க என்றதை விளங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு அந்த சத்தத்தை உயர்த்துதல் என்று சொல்றதான் சஹப் என்று சொல்லி சொன்ன. அப்போ ஒரு பெரிய இறைச்சல் ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த இறைச்சல்ல ஒன்றுமே விளங்குது இல்லை என்று சொல்கின்ற சூழல். இப்ப சாதாரணமா ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தாலோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல பலரும் ஒன்று கூடி இருந்தாலோ ஒன்று சவுண்டா இருக்கும். அந்த இடத்துல நீங்க யார்கிட்டயாவது இருந்து போன் கால் ஒன்று வந்துட்டு வைங்களே, பேசுறது விளங்காது, நீங்க பேசுற அவருக்கு விளங்காது. இந்த மாதிரி சிச்சுவேஷனை தான் நாங்க சொல்றோம் சகம் என்று சொல்லி. அப்ப நோன்பு பிடிச்சிருக்கின்ற நிலைமையில இந்த விஷயம் நடக்கக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னார், இந்த விஷயம் நடக்கக்கூடாது என்று சொல்லி. அடுத்த இதை சொன்னதை பாருங்க, வலா யஃப்ஸக், ஃபிஸ்க், பாவம் செய்தல் என்று சொல்றது. அதாவது தெளிவாக ஷரியாவுல தடுக்கப்பட்ட விஷயங்கள். இப்ப நாங்க யாரும் உண்மையிலே நோம்ப பிடிச்சு கொண்டு மதுபானம் அருந்துறது இல்லை, அது பாவம். விபச்சாரம் செய்யறது இல்லை, அல்லது இப்படி அந்த தெளிவாக தடை செய்யப்பட்ட கொலை செய்யறதோ இப்படி இந்த மாதிரியான பாவங்கள் அப்படி நாங்க செய்யறது இல்லை. ஆனா நாங்க எங்களை அறியாம அல்லது சில சமயங்கள்ல பாவம் என்றதை உணராம இன்னொரு மனுஷன் மனசை காயப்படுத்துவோம், பொய் சொல்லுவோம். ஒரு குறித்த விஷயத்துக்கு சில சமயங்கள்ல நான் என்கிட்ட ஒரு பொறுப்பு சொல்லப்படுற நேரத்திலேயோ அல்லது ஒரு குறித்த விஷயத்துக்கு வாரீங்களான்னு சொல்லி கேட்கிற நேரத்திலேயோ நாங்க எக்ஸ்கியூஸ் பண்றதுக்கு சில டைம் போய் ஒன்று சொல்லுவோம், எனக்கு இப்படி ஒரு வேலை உண்டிக்கு. இது நிறைய நடக்கும் மக்கள்கிட்ட. அதை ஒரு குற்றமாக நாங்க நினைக்க மாட்டோம், பாவமாக நாங்க கருத மாட்டோம். அதை நாங்க ஓக்கம் பண்ணி பேசிடுவோம். இப்படி அடுத்தது இன்னொரு ஆளை நாங்க கிண்டல் பண்ணுவோம், பைட்டுக்கு எடுப்போம் ஒரு ஆளை. இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பாவங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யஃப்ஸக், நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் நீங்க இதையும் செய்ய வேண்டாம் அப்படி சொல்லி சொல்லு. அடுத்து சொன்னதை பாருங்க, ஃபஇன் சாபஹு அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிம். இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரையிலும் நீங்க அமைதியத்தான் நீக்கிறீங்க, நீங்க எந்த சிக்கலுக்குள்ளாலையும் போகல. ஆனா இன்னொரு ஆள் உங்களோட பிரச்சனைக்கு வர்றார், உங்களுக்கு ஏசுறார். அவர் ஏசுற நேரத்துல நீங்க ரியாக்ட் பண்றா அல்லது உங்களோட சண்டைக்கு வாரார், இப்ப நீங்க ரியாக்ட் பண்றா. அப்ப அங்க எப்படி நடந்து கொள்ளணும்? ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், எனவே நீங்க இனிஷியேட் பண்ணின அந்த வேலையை எனக்கு கண்டினியூ பண்ணல, அது எனக்கு செய்யல என்று சொல்லி நான் ஒதுங்கி போக வேண்டும் என்று சொல்றதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொன்னார். அப்ப பாருங்க என்னடா, இங்க இந்த ஹதீஸ்லயும் சாதாரணமாக நாங்க நோன்பு பிடிச்சு கொண்டு சாப்பிடுறது குடிக்கிறது போன்ற இந்த வகையான செயற்பாடுகளை தாண்டி இன்னும் சில பகுதிகளை அதுட முக்கியமான விஷயங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். அப்ப இதுதான் நாங்க சொன்னோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நோன்பினுடைய ஆன்மா. சாப்பிடுதல் குடிக்கலன்னு சொல்றது அது நோன்பினுடைய உடம்பு. அப்ப இது நோன்பினுடைய ஆன்மா சார்ந்த விஷயம். இன்னொரு ஹதீஸை பாருங்க, அதிலே மிச்சம் தெளிவாக வந்திருக்கிற ஒரு செய்தி இருக்கிற, இது ஹாக்கிம் பைஹகி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஸியாம்
அனித்தஆமி வஷ்ஷராப் வ இன்னம ஸியாமு மினல் லஹ்வி வர்ரஃபஸ். அதாவது நோன்பு என்று சொல்றது சாப்பாடையும் குடிக்கிறதையும் விட்டு தவிர்ந்து கொள்றது அல்ல. எது நோன்பு என்று சொல்றது? அல்லஹு வர்ரஃபஸ் என்று சொல்ற விஷயத்திலிருந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறதுவே அதுதான் நோன்பு என்று சொன்னார். சாதாரணமா ஒரு விஷயத்தை அது அல்ல நோன்பு, இதுதான் நோன்பு என்று சொல்றேன்டா என்ன மீனிங், நாங்க என்ன புரிஞ்சு கொள்றோம்? அதை விடவும் இது முக்கியம் என்று சொல்றது. அப்ப இங்க அந்த ரஃபத் என்ற சொல்ல ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தினேன். லகு என்று சொல்றதனுடைய மீனிங் என்ன? லகு என்று சொல்றது உண்மையிலே சாதாரணமாக அதை தமிழ்ல மொழிபெயர்க்க இந்த கேளிக்கைகள் என்று சொல்லுவார்கள். அத கருத்து என்னண்டா, அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டு எங்கட கவனத்தை திசை திருப்பக்கூடிய எல்லா விஷயங்களும் லகுவுத்தான். இந்த ரமலான் காலம் என்று சொல்றது, நோன்பு என்று சொல்றது எங்களுக்கு எப்படியான ஒரு காலம்? நாங்க அதிகமாக நன்மைகளை சம்பாதிச்சு கொள்றதுக்குரிய ஒரு காலம். நாங்க எந்த அளவுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒரு நன்மையை செஞ்சு கொள்ளையிலுமா அதற்கு பயன்படுத்துவதுதான் அங்க எங்கட முழு கவனமாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு எங்கட கவனத்தை நாங்க வேறொரு இடத்துக்கு திசை திருப்புவோம் என்று இருந்தா அது லகு. இன்றைக்கு எங்கட கைகள்ல அந்த லகுவுக்கான சாதனம் சிம்பிளாகவே இருக்குது. முந்தி இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி அப்படியான இது இல்லை. நாங்க நோம்ப பிடிச்சு கொண்டு டைமை பாஸ் பண்றதுக்கு என்ன செய்வோம்? ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிற அநேகமான ஆட்கள். நாங்க ரோட்ல இறங்கி வெளியில போனா அந்த மூலையில ஒருத்தர், இந்த மூலையில ஒருத்தர், அங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர் குந்தி கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ரீல்ஸ்ல தான் காலம் ஓடிக்கொண்டிருக்கிற. அநேகமாக அதைத்தான் நாங்க பார்க்கலாம். அல்லது வந்தாலும் கூட ஒரு ஒரு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும் வரையில என்ன செய்வார்கள்? ரீல்ஸ்ல தான் நாக்களோட காலம் ஓடுது. இது சாதாரண காலங்கள்ல பாவம் அல்ல. இது பாவம் என்று சொல்ல வரல. ஆனால் இது லகு. இந்த ரமலான் காலத்துல எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு அரிதான சந்தர்ப்பம் தான். இந்த சந்தர்ப்பத்துல செய்ய வேண்டிய வேலையை விட்டு போட்டு எங்கட கவனம் வேறொரு இடத்துக்கு போகிறது என்று சொல்ற. இது மட்டுமல்ல, இப்ப அது அந்த இது குறைவு என்னடா ரீல்ஸ் இருப்பதனால அந்த இடவழியெல்லாம் முந்தி நோன்பு வந்தா கேரம்போர்ட் வந்துடும், டாம்போர்ட் வந்துடும், இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்துடும். இப்ப இதெல்லாம் உண்மையில் என்ன? அந்த லகுவு தான், விலங்குதான். அப்ப நோன்பு என்று சொல்றதுட அதோட மேக்சிமம் யூஸ நாங்க எடுக்கணும் என்று சொன்னா இதிலிருந்து நாங்க தவிர்த்து இருக்கோம். அப்பதான் அந்த ரமலான் காலத்துல நாங்க அந்த உரிய விளைவை சரியாக அடைஞ்சு கொள்ள முடியுமா கிடைக்கும். அப்ப இது இந்த ஹதீஸ்ல நாங்க விளங்குற இந்த ஹதீஸும் அதே விஷயம் தான். அப்ப நோன்புட உடம்பை தாண்டி அதனுடைய ஆன்மாவை விளங்கப்படுத்துகின்ற ஒரு விஷயம். இன்னொரு ஹதீஸ் பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரு ரிவாயத் செய்கின்ற ஒரு ஹதீஸ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர் சொல்லுவாரு, மா சாம மன் வல்ல பிஅக்லி லுஹூமின் நாஸ். மனிதர்களுடைய இறைச்சிய தொடர்ந்தும் சாப்பிடுற வேலையை செஞ்சு கொண்டு இருக்கின்றவர் அவரு உண்மையிலே நோன்பு பிடிக்கல. அப்படி என்ற கருத்து என்ன? மனிதரோட இறைச்சி சாப்பிடுறேன்னு சொன்னா இன்னொருத்தரை பத்தி புறம் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாம அவருடைய முதுகுக்கு பின்னால அவரை பற்றி நாங்க பேசுகின்ற ஒரு விஷயம். அப்ப அப்படியான பழக்கம் ஒருத்தருக்கு இருக்கிறதா? அவரு நோம்பு பிடிச்சிருந்தால் உண்மையிலே நோம்பு பிடிக்கல என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார். இது கிதாபு ஸுஹுத் என்று சொல்ற அந்த நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸும் சொல்ற விஷயம் என்ன? அந்த நோன்பினுடைய உடம்பை தாண்டி அதற்கு ஒரு ஆன்மா இருக்கிறது என்று சொல்ற ஒரு விஷயம்தான் இதுலேயும் பேசப்பட்டத நாங்க பார்க்கலாம். அப்ப இங்க நாங்க இதிலிருந்து பெற்றுக்கொள்ற ஆக முக்கியமான லெசன் என்னண்டா, உண்மையிலே எங்கட நோன்பு உண்மையிலே எப்படி இருக்கணும்? எங்கட வாயும் எங்கட ஆணுறுப்பும் மட்டும் தான் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்றது அல்ல. எங்கட கண் நோன்பு பிடிக்கணும், எங்கட காது நோன்பு பிடிக்கணும்,
எங்கட நாவு நோன்பு பிடிக்கணும், இது கை நோன்பு பிடிக்கணும், கால் நோன்பு பிடிக்கணும், இதெல்லாம் நோன்பு பிடிக்கணும். அப்பதான் அது அஸ்ஸௌமு ஸஹீஹ், சரியான நோன்பு என்று சொல்றது. இதனாலதான் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவரு சொன்னாரு, அவருடைய வார்த்தைகளை பாருங்க, இதா சும்த ஃபல்யசும் சம்உக், நீங்க நோன்பு பிடிச்சா உங்களுடைய காதுகள், நீங்க கேட்கிற விஷயங்கள் அதுவும் நோன்பு பிடிக்கணும். வபஸருக், உங்களுடைய பார்வையும் கண்களும் நோன்பு பிடிக்கணும். வலிசானுக், உங்களுடைய நாவும் நோன்பு பிடிக்கணும். எந்தெந்த விஷயங்கள் இருந்து இதெல்லாம் நோன்பு பிடிக்கணும்? பொய்ய பார்த்தல், பொய்ய பேசுதல், பொய்ய செவிமடுத்தல், இது எல்லாத்திலிருந்து நோன்பு பிடிக்கணும். ஒல் மஹாரிம், ஹராமான விஷயங்களை பார்த்தல், செய்தல், பேசுதல், இது எல்லாத்திலிருந்தும் நோன்பு பிடிக்கணும் என்று சொன்ன. தொடர்ந்து சொன்னா வத அதல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீங்க துன்பம் செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்க. வல்யகுன் அலைக வகாருன் வசகீன், உங்களை பார்க்கிற நேரத்தில் ஒரு கண்ணியம், அமைதி, அது உங்கள்கிட்ட இருக்கணும். வலா தஜ்அல் யௌம ஸௌமிக் வ யௌம ஃபித்ரிக ஸவா, நீங்க நோன்பு பிடிச்ச நாளும் நோன்பு பிடிக்காத நாளும் ஒரே மாதிரி இல்லாம இருக்கும். இது ஒரு சஹாபியுடைய வார்த்தை. அப்ப அவர் சொன்னா, நீங்க சாப்பிடாம இருந்து குடிக்காமல் இருந்தா மட்டும் ஓகே உங்களோட நோன்பு என்று மட்டும் சொல்லல. அப்ப இதனாலதான் நீங்க பாருங்க, என்னண்டா இமாம்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா, புறம் பேசினாலோ அல்லது இது போன்ற விஷயங்களை செஞ்சால் நோன்பு முறியுமா இல்லையான்றதுல இமாம்களுக்கு மத்தியில உண்மையில கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஜும்ஹூர், பெரும்பாலான இமாம்கள் சொன்னார்கள் நோன்பு முறிய மாட்டாது என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அவங்க எல்லாருமே ஒத்துக்கொண்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன? நோன்பினுடைய பயன் இல்லாமல் போகும், நோன்பினுடைய நன்மைகள் குறைந்து விடும் என்று சொன்னார்கள். அப்ப நாங்க பிடிக்கிற நோன்பு இப்ப சரியான நோன்பு தான் என்று எங்களுக்கு சொல்லலுமா? ஏன்னா அதோட பயன் இல்லாமல் போகிறது, அதனுடைய நன்மைகள் குறைகின்றன. இப்ப நாங்க பிடிக்கிற நோன்பு சரியானது தான் சொல்லி எங்களுக்கு சொல்லலுமா? உண்மையிலே சொல்லல. அப்ப நாங்க விளங்கிக்கொள்ற விஷயம் என்னன்னா, நோன்பினுடைய உடம்ப மட்டுமல்ல நாங்க நோக்க வேண்டும், அதனுடைய ஆன்மாவையும் சேர்த்து நோக்க வேண்டும். அதுதான் சரியான நோன்பு. இந்த விஷயத்தை இமாம்கள் வலியுறுத்தினதுக்கு முக்கியமான 3 காரணங்களை இமாம்கள் சொல்வார்கள். முதலாவது காரணம் என்னன்னா, நோன்பினுடைய நோக்கமே இதுதான். லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று தானே குர்ஆன் சொன்னது. உங்களிடத்துல தக்குவா வரவழைக்கிறது, அது ஒரு மனக்கட்டுப்பாடு. உங்களோட பார்வைய, உங்களோட நாவ, உங்களுடைய செவிப்புலனை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த கட்டுப்பாடு தான் நோன்பினுடைய நோக்கம். அது வரலண்டா அப்ப அந்த நோன்பு எப்படி நாங்க சரியான நோன்பு சொல்லி, அது முதலாவது நியாயமா சொன்னார்கள். 2வது நியாயம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த நன்மை சார்ந்த விஷயம், நன்மை குறைந்து விடும். 3வது நோக்கம் சொன்னார்கள் என்னன்னா, இந்த நோன்பு என்று சொல்றது நாங்க நோன்புக்கு பிறகு நாங்க ஒரு நல்ல நிலைமையில வாழுவதற்கு எங்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு விஷயம் தானே. அப்ப நாங்க நோன்பு ரமலான் முடிகின்ற நேரத்துல, நோன்பு ஆரம்பிக்கிற நேரத்துல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் ரமலான் முடிகிற நேரத்திலையும் நாங்க வெளியில வாரோம். இப்ப ஒரு அந்த இன்புட்டை போட்டா அவுட்புட் எப்படி வரும்? அது டிஃபரெண்டா வரணுமே, அந்த ஃபைனல் ப்ராடக்ட் டிஃபரெண்டா வரணுமே. அப்படி இல்லாம போடுறது மாதிரியே தான் திரும்ப வருகிறேன்டா மெஷின் வேலை செய்யல, அது பழுது. அப்ப எங்கட ரமலான்ல நாங்க தொடங்குற நேரத்துல எப்படி தொடங்கினோம் அதே மாதிரி தான் திரும்ப ரமலான் முடிகிற நேரத்துல வெளியில வாரோம்னு சொன்னா, அப்ப எங்கட நோன்பு இப்ப சஹீஹா சரியாத்தான் நோன்பு பிடிச்சிக்கிறோமா என்ற அந்த கேள்வி இருக்கிறது தானே. அப்ப இந்த 3 காரணங்களையும் இமாம்கள் சொன்னார்கள். எங்கட நோன்பு ஏன் சரியாக இருக்கணும், நாங்க நோன்ப உடம்ப மட்டும் இல்லாம ஆன்மாவையும் சேர்த்து ஏன் பிடிக்கணும் என்று சொல்றதற்கு இந்த 3 நியாயங்களையும் சொன்னார்கள். அப்ப அந்த வகையில நாங்க எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நாங்க சரியாத்தான் நோன்பு பிடிக்கிறோமா என்று சொல்றது இந்த விஷயங்களை உள்ளடக்கித்தான் நாங்க அதை பார்க்கணும். உடம்ப மட்டுமல்ல ஆன்மாவையும் சேர்த்து நாங்க பிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கின்ற அந்த நோன்புகளையும் அல்லாஹு தாலா எங்களோட நோன்பை சரியான நோன்பை அமைச்சு வைக்கிறதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தருள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.